இருக்கலாம், நம்ம சமாளிச்சிடலாம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் அங்கே தான் வரும். ஒரு மனுஷன் அவருடைய பேரில் 7 கொலை வழக்குகள் இருந்தது. அவருக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ஆண்டவருக்காக உண்மையாக பிறகு இருந்தார். அவர் மரித்தார். அவர் பயங்கரமாக ரவுடிசம் எல்லாம் பண்ணினார். அவர் சொந்தமாக துப்பாக்கியெல்லாம் வைத்திருந்தார். அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, எனக்கு உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்கு, எனக்கு எப்போ என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளவு சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் எனக்கு வீடு எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் என்று. எனக்கு என்றைக்கு எனக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை வருகிறதோ அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னார். முதலாவதாக நம்முடைய குடும்பம் சீர்படுத்தப்படுமேயானால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நம்முடைய வீட்டிலே நன்மைக்கு காரணமாகவும் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதையும் சொல்கிறேன், பிரச்சனை தவிர்ப்பதற்கு காரணங்கள் என்னன்னு சொல்கிறேன். முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்ல சொல்ல நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 127வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம், எல்லாரும் பைபிள் எடுக்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பைபிள் இல்லைன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? சரி, எல்லாரும் இருக்குது. சர்ச்சுக்கு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பைபிள் கொண்டு வந்துடணும்னா நம்ம வசனங்களை சேர்ந்து வாசித்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 127வது சங்கீதம் 1வது வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதினது யாரு? தலைப்பு வாசித்து பாருங்க. சாலோமன் பாடின சங்கீதமாக்கும். எல்லாரும் என்ன பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். இதை இவருக்கு எப்போ தெரியுதுன்னு சொன்னால் 1000 பொண்ணு கட்டின பிறகு தான் தெரிஞ்சிச்சு. 1000 பொண்ணு கட்டினால என் குடும்பம் கட்டப்படாது, என் குடும்பத்தை கர்த்தர் தான் கட்டுகிறவர்னு சொல்லி. என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? அதுக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு மனுஷனுக்கு பாருங்க, இவரை விட யாரும் இந்த வசனத்தை அவருக்கு எழுதி எவ்வளோ திறமை எழுதியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அவர் சொல்கிறார் என்னன்னா, ஐயா, என் கண்ணுக்கு இனிமையானது ஒன்றையுமே விட்டு வைக்கலன்னு சொல்லி பிரசங்கில சொல்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன், ஆனால் கடைசியாக ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டேன், என்னுடைய வீட்டை கர்த்தர் தான் கட்டுகிறவராக இருக்கிறார். பைபிளில் வீடு என்கிற வார்த்தைக்கு 6 அர்த்தங்கள் உண்டு. 6 அர்த்தங்கள் உண்டு. நான் 3ஐ சொல்லுகிறேன். ஒன்று, நம்முடைய இந்த சரீரமும் இது ஒரு வீடு. இந்த சரீரம் இது ஒரு வீடு. 2வதாக நம்முடைய குடும்பம் ஒரு வீடு. அதைத்தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ. அந்த குடும்பத்தை சொல்லுகிறார் வீட்டாரும் என்று சொல்லி. அது ஒரு வீடு. 3வதாக கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு வீடு. இன்னொன்று கூட சொல்லுகிறேன், தேவனுடைய வீடு என்கிறது தேவனை ஆராதிக்கிற இடம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லும்போது தேவனுடைய வீட்டிலே என்று சொல்லுகிறார். நம்ம ஆராதிக்கிற இடம் இது தேவனுடைய வீடு. இப்படி பல காரியங்களை, வீடு 6 காரியங்களை பைபிள் வீடு என்று அர்த்தப்படுத்தி சொல்லி இருந்தாலும் இந்த வீட்டை என் கர்த்தரால் தான் கட்டி எழுப்ப முடியும். என் கர்த்தர் தான் கட்டி எழுப்புகிறவர். அப்போ ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீங்க இந்த காலை வேளையில், ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் என்கிற வீடு
கர்த்தரால் கட்டப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கையை உயர்த்தினவங்க நல்ல கரத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது நல்ல கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வீட்டை என் குடும்பத்தை நீர் கட்டுவீராக, என் குடும்பத்தை நீர் கட்டுவீராக. கை கீழே போடுங்க. எல்லாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு கையாவது பிடிங்க. இல்லைன்னா எனக்கு இடம் இல்லைன்னா இப்படி 2 பேருக்கு சைட்லேயும் ஒவ்வொருக்காக இப்படி கையை பிடிச்சிக்கோங்க. அவங்க முகத்தை பாருங்க, முகத்தை பார்த்து கேளுங்க. நான் ஸ்தோத்திரம் சொன்னவனை கேட்டுச்சான்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? நம்பிட்டேன். ஆமாம், நாம அப்படியே உட்கார்ந்து அப்படியே ஒரு இதை விடுங்க இனி கையை விடுங்க. ஆனால் சொல்லும் போது பிடிக்கணும்னா சரி, ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். அது பாஸ்டருக்கு அல்ல, ஆண்டவருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதே சத்தத்தில் தானே வீட்டில் பேசுவீங்கன்னு யோசித்து பாருங்க. இதே சத்தத்தில் தானே பிள்ளைகள்கிட்ட பேசுவீங்க. விடுங்களேன், இதே சத்தத்தில் தானே வீட்டுக்காரர்கிட்ட பேசுவோன்னு யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல தான் நம்ம முழு பலத்தை காட்டணும். இங்கே தான் முழு பலத்தை காட்டணும். இங்கே வந்து அப்படியே அமைதலாக பெட்டி பாம்பு மாதிரி உட்கார வேண்டியது, அங்கே வீட்டில் போய் எல்லா ஆவேசத்தையும் தீர்க்க வேண்டியது. ஆமாம், ஆகையினால என்ன சொன்னாலும் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். ஆனால் அதை கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு சத்தமாக ஒரு அல்லையிலேயே சொல்லி பாருங்க பார்க்கட்டும். இதான் நெய்யூரில் உள்ள சத்தமா? ஒரு வாட்டி கூட சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஆமாம், போக போக இந்த 2 நாளில் உங்களை எப்படி அலைன்மெண்ட் பார்த்துருவோம். நாங்கள் விட மாட்டோம் நாங்கள். ஆமாம், அப்படியே தூங்கி எழும்பிட்டு போகலான்னா நடக்காது. இப்போ யாரோ சொல்கிறீங்க சாயங்காலம் வந்தால் தானே, சரி வந்துடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டணும். முதல்ல என்னன்னா, நம்முடைய குடும்பத்தில் பிரதானமாக நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தருடைய முதல் இடம் கொடுக்கணும். ஒரு நாளை நாம் துவக்கினால் ஜெபத்தோட துவக்கி விடுங்கள். நம்ம பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். 6 மணிக்கு எழும்ப வேண்டியது இருக்கலாம், அல்லது 5 மணிக்கு எழும்ப வேண்டியது இருக்கலாம். நான் முதலாவது சொல்கிற 10 நிமிடத்துக்கு முன்னால் நீங்கள் எழும்புங்கள். 10 நிமிடம் ஜெபியுங்கள். 10 நிமிடம் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து விட்டு நீங்கள் ஆரம்பியுங்கள். அந்த குடும்பம் கட்டப்படும். இனி சிலர் பெற்றோர்கள் சொல்லுகிறத பார்த்துருக்கிறேன். பாஸ்டர், எங்கள் பிள்ளைகள் கடையில் உள்ள சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடும், நான் சமைச்சா சாப்பிடவே செய்யாது. அது டெய்லி ஒரு குறைய சொல்லி, கடையில் உள்ளவன் மைதா மாவில் வேர்வெல்லாம் சிந்தி அவன் என்ன ரெடி பண்ணினாலும் எங்கள் பிள்ளைகள் நல்ல ருசிச்சு சாப்பிடும். நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ சுத்தமாக இவங்களுக்கு சோறு போட்டால் பல பெற்றோர்கள், சமீபத்தில் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, என்கிட்ட ஒரு பெற்றோர் தாய் வந்து சொன்னாங்க, நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் இந்த பிள்ளை சாப்பிடவே செய்யும். ஆனால் ஃபுல்லாக கடையில் இருந்து வாங்கி கொடுத்தா, கடையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தோசை சாப்பிட்றீங்க, தோசை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனரை கூப்பிட்டு இந்த தோசை சுட்ட மாஸ்டர் எனக்கு காட்டித்தாங்கன்னு கேட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது, இந்த சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்குது, இதை உண்டாக்குற மாஸ்டர் எனக்கு காட்டித்தாங்கன்னு கேட்டு பாருங்க. அத்துடன் நிறைவு வரும் சாப்பாடு. நாம் வந்து இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ ஒரு அம்மா வந்து சொன்னா, பாஸ்டர் அங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிடுது, அது சாப்பிடுது, இது சாப்பிடுது, அதுக்கும் விருந்து வீட்டுக்கு போனால் சாப்பிடு. ஏன் நான் சமைக்கிறத ஒன்றும் சாப்பிடலை. இந்த அம்மா பிள்ளைய சிலுவையில் அறையிலானாக்கா என்கிட்ட வந்தாங்க. நான் அவங்களே அரைஞ்சி விட்டுட்டேன். நான் கேட்டேன், அம்மா நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கு அடுப்பு பற்ற வைக்க போகிறேன், நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன், நான் சாப்பிட்றது எங்கள் பிள்ளைகளுக்கு ருசி உள்ளதாக இருக்கட்டும், நான் சமைக்கிறது எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு சுகத்துக்குரியதாக மாறட்டும். சின்ன சின்ன காரியங்களில் கர்த்தருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் அந்த வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வீடு கட்டப்படட்டும், ஆண்டவரே
உமக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உமக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் ஆண்டவரே. முதலாவதாக உங்க கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம் கட்டப்படுவதற்கு உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கை கீழே போடுங்க. ஏன் சமையல் அறையிலேருந்து துடுறேன்னு சொன்னா, நாங்கள் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறோன்னா நான் நேர சமையல் அறையில் போய் ஜெபிப்பேன். அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணிட்டு நேர சமையல் அறையில் போய் ஜெபிப்பேன். ஏனென்றால் சுகமும் சமையல் அறையிலிருந்து தான் துவங்கும், சண்டையும் சமையல் அறையிலிருந்து தான் தொடங்கும். இல்லையோ? நம்ம வீட்டில் அப்படி இல்லையோ? பாருங்க, பலர் இன்றைக்கு வீட்டு குடும்ப சண்டைக்கு உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் எல்லாம் சமையல் அறையில தான் இருக்கு. சமையல் அறையில தான் இருக்கு. அண்ணே சமையல் அறையில் அக்கா கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் இந்த அக்காவுக்கு கைவசத்தில் சட்டுவம், சப்பாத்தி கட்டை, விளக்குமாறு இதெல்லாம் இருக்கிறதுனால சமையல் அறையில் வந்து ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது. ஆம்பளை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால நான் உங்கள் சைடில் நான் வரலை, பார்த்துக்க. ஏன்னா பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்கும், யுத்தமும் அங்கே தான் ஆரம்பிக்கும். மொத்தத்தில் நீங்கள் காலையில் அந்த சமையல் அறையில் நின்று ஒரு வார்த்தை ஒருத்தங்க ஒரு அம்மா ஜெபிங்க. பிள்ளைகள் சுகத்தோடு நீங்கள் ஆண்டவரே நீங்கள் இருந்து சாப்பிட்றதுனால எங்கள் பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் வரக்கூடாது, எங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, ஆபத்துகள் வரக்கூடாது, தேவையில்லாத நோய்கள் வரக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு இந்த சமையலறையின் பதார்த்தங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. அந்த கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வீடுகள் கர்த்தர் கட்டி எழுப்பி விடுவார். இரண்டாவதாக, நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டுமே ஆனால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே ஆனால், நாம் சீரோவுக்கு வர வேண்டும். நாம ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட வேண்டும். நம்ம பல நேரத்தில் நம்மை சார்ந்து விடுவோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவர் அங்கே ஒரு அழகான காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறார்? 8:17 8வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையார். ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைபலம் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து கொடுத்தது. நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு காரணம் ஏன் படிப்பு, ஏன் திறமை, ஏன் சுயம், என் பலன் அப்படின்னு ஒரு நாளும் சுயத்தை சார்ந்து விடவே செய்யக்கூடாது. நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமே ஆனால், நாம் ஹீரோ ஆனால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் ஹீரோவாக வெளிப்படுகிறவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்றத சத்தமா சொல்லுங்களேன். ஃப்ரீ தான், காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆமா, நல்ல சத்தமா சொல்லணும்னா. என் அன்புக்குரியவர்களே, நம்ம பல நேரத்தில் என்ன தெரியுமா, கர்த்தர் நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா நம்ம சொல்லிடுவோம், நான் சம்பாதித்தது, நான் உழைத்தது, நான் நான் நான். நாங்கள் சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போயிருந்தோம். கூட்டத்தில் 3 நாள் கூட்டம். 3 நாளும் அந்த ஒரு வயதான ஒரு தாயார் சாயங்காலம் ஆனோன்னு முந்தின நாளே எங்கள்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் இது சாப்பிடுவீங்களா, நீங்கள் அது சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி. நான் எங்கேயுமே இப்போ எதையுமே கேட்பது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வைங்க அப்படின்னு சொல்லிக்கிடுறது. எங்கேயுமே எதையுமே டிமாண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த அம்மா டெய்லி வந்து அப்படியே அந்த பாஸ்டர் வீட்டில் எங்களுக்கு சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு அந்த வாசல்லே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு வயசான ஒரு பாட்டி. 3 நாட்களும் இவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு. நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். 3வது நாளில் இந்த அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த பாஸ்டர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பாஸ்டர், இந்த 3 நாளும் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்களே, இந்த அம்மா யார் தெரியுமா? இந்த அம்மா கலெக்டருடைய அம்மாவாக்கும். இந்த அம்மாவுடைய மகன் கலெக்டராக இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். அவர் எப்பயாவது வருவார் போவார். இந்த அம்மா நல்ல வசதி, பல 100 ஏக்கர்கள் உண்டு, சொத்து உண்டு, அவ்வளவு செல்வம் உண்டு. ஆனாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வயசாச்சு,
வயசானாலும் ஊழியக்காரங்க நாங்கள் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாச்சுன்னா எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது வரைக்கும் இங்கே வருகிற ஊழியக்காரங்களுக்கு நான் தான் போஷிக்கணும்னு சொல்லி அவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சில் நெல் மூட்டையாக கிடக்குது. அவங்க நெல் விவசாயம் பண்ணி அறுத்து வந்ததை முதல்ல தசம பாகத்தை சர்ச்சில் கொண்டு போட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கும் அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டுவதற்கு காரணம் கைபலம் உண்டு, ஆள்பலம் உண்டு, வசதி உண்டு, பணம் உண்டு, சொத்து உண்டு. சமுதாயத்தில் அந்த ஊர்லேயே கலெக்டருக்கு தாயின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய அந்தஸ்து உண்டு. என்றாலும் ஒரு சாதாரணமாக எங்களை ஆசீர்வதித்தது கர்த்தர் எங்களுக்கு இவ்வளவு தந்திருக்கிறார் இல்லையா, நாங்கள் கர்த்தருக்காக இதையாவது செய்யக்கூடாதான்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நம்ம இன்றைக்கு பல வீட்டை கர்த்தர் கட்ட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நான் 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 சுயத்தை சார்ந்துறது. சுயம் நாங்கள் சாதிச்சிருவோம், நாங்கள் என்ன சும்மாவா வந்தோம், நாங்கள் என்ன ஒன்று கொண்டு வரலையா, எங்களுக்கு என்ன சொத்து இல்லையா, எங்களுக்கு சுகம் இல்லையா, எங்களுக்கு பலன் இல்லையா? நாம் சொல்லணும், எனக்கு சுகத்தை தந்ததே கர்த்தராக்கும், எனக்கு பலனை தந்ததே கர்த்தராக்கும். நல்ல படிப்பு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் எனக்கு படிப்பதற்கு ஞானத்தை கொடுத்ததே கர்த்தராக்கும், என்னை பலன் தந்ததே கர்த்தராக்கும். இன்னைக்கு உங்கள் முன்னால் நின்று நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், பாடுறோம், எங்கள் தொண்டையை மட்டும் பிடிச்சிட்டாருன்னு சொன்னால் மைக்கை கொடுத்துட்டு அங்கே போய் உட்கார வேண்டியதுதான். தொடைய பிடிச்சாருன்னு சொன்னால் கீழே போய் உட்கார வேண்டியதுதான். எங்களை நிறுத்தி இருக்கிறது அப்பாவுடைய கிருபை. அவர் கட்டணும்னு சொன்னால் எல்லா துதியும் அவருக்கு செலுத்துங்கள். எல்லாரும் அந்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் கட்டணும்னு சொன்னான், நான் 0 ஆனாதான் நீர் என்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியும். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மற்றவங்க காரியத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிச்சுக்கிடுங்க. ஒருவேளை உங்கள் கதையாக கூட இருக்கலாம் சொல்கிறது. ஒரு கணவன் மனைவி திருமணமாகி இப்போ பையனுக்கும் கல்யாணம் சம்மந்தம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சிட்டு திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க மகனுக்கு. அந்த நேரத்தில் அந்த காலத்திலையும் இந்த அம்மா புருஷனை மிரட்டும். என்ன தெரியுமா சொல்லி மிரட்டும்? நான் சும்மாவா வந்தேன், அந்த காலத்திலேயே 3 லட்சம் கொண்டாங்க வந்தேன். இந்த அம்மா வரும்போது வரதட்சணையாக 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் அது சொல்லும், 3 லட்சம் கொண்டு. திருமணமாகி 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷத்துக்கு முன்னால் 3 லட்சம் கொண்டு வந்தேன். 27 வருஷத்துல 30 லட்சத்துக்கு சாப்பிட்டாச்சு இந்த மனுஷனுக்கு உழைப்பில். இப்பவும் சொல்லுது, நான் 3 லட்சம் கொண்டாக்க வந்தேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டவே மாட்டார். அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டவே மாட்டார். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் இப்படி சொல்லட்டுமா? அடுத்ததாக சொல்லுகிறேன். கர்த்தர் என் வீட்டை கட்டினா போதும், வேற யாரும் கட்ட வேண்டாம்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு மருமகள் கொண்டு வாங்குற பணத்தினால கட்டாண்டான்னு அர்த்தம். சிலர் அம்மாமாருக்கு என்ன தெரியுமா, பையனை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு அப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது நிற்கிறது. என்ன நிற்கிறது? கொண்டு வா. அந்த வீட்டையும் கர்த்தர் கட்ட மாட்டார். கொண்டு வா, கார் கொண்டு வா, அது கொண்டு வா. யாராவது உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க மறந்துடணும். என்னதான் கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்ட முடியும்? சும்மா வந்த மருமகளை வாழ விடுறது கிடையாது. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை வாங்கி கொண்டு வா, இதை வாங்கி கொண்டு வா. பெண்களுக்கும் வரதட்சணை கேட்பாங்க தெரியுமா? பெண்கள் வரதட்சணை தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பார்க்கறது. பெண்கள் வரதட்சணை அது எப்போ தெரியும்னா, நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஆண்கள் வரதட்சணை கல்யாணத்துக்கு எப்படி கொண்டு வா கொண்டு வான்னு கேட்குற. பெண்கள் வரதட்சணை எப்போ தெரியுமா? புருஷன் வீட்டில் சொத்து பங்கு வைக்கிறதான நேரத்தில் இவா வந்தவளாகும், இவா கிடக்க மாட்டா, எனக்கு 2 சென்ட் கூட கொடு. இல்லையோ நம்ம நெய்யூரில் ஆண்கள் பொண்ணு வீட்டில் பேசுறது வரதட்சணைன்னு சொன்னா, நீங்க புருஷனை ஏவி விட்டு 2 சென்ட் கூட வாங்கிட்டு வந்துருன்னு கேட்கறதும் வரதட்சணை தான்.
நம்முடைய கைபலம் அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல. நான் சீரோ ஆனாதான் கர்த்தர் என் குடும்பத்தை கட்ட முடியுங்க. நாங்கள் பார்க்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் குடும்பத்தில் சண்டை, சின்ன காரியத்துக்காக. போன வருஷத்தில் நாங்கள் அங்கே நானும் தம்பி தான் நாகர்கோவில் ஒரு சர்ச்சில் கூட்டம் நடத்த போயிருந்தோம். ஒரு கன்வென்ஷன். ஒரு நாள் காலையில் இதே போல் குடும்ப முகான்னு வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியும் இனி அவங்க என்ன குடும்ப முகத்துக்கு கூப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். ஏனென்றா நாங்கள் போனால் ஒன்றே குடும்பம் நல்லாகும், இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ பாருங்கள், குடும்பத்தில் வர பிரச்சனைக்குரிய காரியத்தை கவனிக்கிறீங்களா? கண்ணு திறந்து தானே இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. குடும்பத்தில் வர பிரச்சனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் கன்வென்ஷன். வியாழக்கிழமை ராத்திரியில் கூட்டம் முடிஞ்சு சர்ச்சில் தான் சாப்பாடு எங்களுக்கு. நாங்கள் இந்த டீமில் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அங்கே தான் சாப்பாடு. அப்போ எங்களுக்கு சாப்பாடு பரிமாறின ஒரு கணவனும் மனைவி. இவங்களை வெள்ளிக்கிழமை காணல, வெள்ளிக்கிழமை ஆளை காணல. பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஃபோன் பண்ணி பாஸ்டர் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிச்சுட்டு எங்கள் பக்கத்தில் வச்சே ஃபோன் அடிக்கிறார். வியாழக்கிழமை கூட்டம் முடிச்சு போன உடனே போகிற வழியில் இந்த அக்காவுக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு. என்ன சாப்பிட்றேன்? இடியாப்பம் சாப்பிட்றோன்னு ஆசை வந்துட்டு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இடியாப்பம் சாப்பிட்றோன்னு ஆசை வந்த உடனே அண்ணன்ட்ட சொன்னாங்க, இடியாப்பம் வாங்கித்தாங்க. இந்த மனுஷனும் காலையில் முழுவதும் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே குளிச்சு கிளம்பி மீட்டிங் வந்து எங்களையும் கவனிச்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போன உடனே இவர் இடியாப்பம் வாங்க நடக்கிறார். இப்போ மனைவியை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வீடு வீடாக கடையாக ஏறி நாகர்கோவில் சிட்டியில் ஒரு டவுனில் ஒரு கடையில் ஒரே ஒரு கடையில் இடியாப்பன்னு அப்பா இடியாப்பம் வாங்கியாச்சு. அப்போ என்ன கடைக்காரர் சொன்னார், எப்போ வேற ஒன்றும் இல்லை, முட்டை கறி தான் இருக்குது, முட்டை கறி வாங்கிட்டு போனோம். சரி இடியாப்பம் முட்டை கறி வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து மனைவிக்கு கையில் கொடுத்தாரு இடியாப்பம் முட்டை கறி கொடுத்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இடியாப்பம் எங்க, குருமா எங்க? அவர் சொன்னாங்க, அம்மா குருமா ஒன்றும் இல்லைம்மா, இத்தனை கடையில் ஏறி இறங்கி இந்த ராத்திரியில் போய் எனக்கு இடியாப்பம் கிடைச்சது வெறும் முட்டை கறி தான் இருக்குது. இந்த அம்மா இவ்வளவுதான் சொன்னார். இந்த அம்மா தூக்கி தூர போட்டா. இவா இப்படி தூக்கி தூர வீசின உடனே அண்ணன் முதுகுல 4 இடியாப்பம் கொடுத்தாரு. அவர் கடையா ஏறி வாங்கிட்டு வந்தது பார்த்தாரு. அப்படியே முடிய பிடிச்சி முதுகுல 4 இடியாப்பம், உனக்கு இன்னைக்கு தான் இடியாப்பம். அப்புறம் கண்ணீரோடு பெருமிச்சோடு படுத்து தூங்க. அப்புறம் அடுத்த நாள் சண்டை போட்டு கொண்டு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வீட்டுக்குள்ளே நடக்க, அப்படியே பேச்சுவார்த்தையிலே ஒதுக்க, இந்த இஸ்ரேல் பாகிஸ்தான் இந்த ஈரான் யுத்தத்தை கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஒதுக்கலாம். சில குடும்பத்தில் ஒன்றுக்கும் ஒதுக்காது, ஒதுக்கவே முடியாது. இப்போ இவங்க என்ன வர்றாங்க, வெள்ளிக்கிழமை இந்த கதையை பாஸ்டர்கிட்ட சொல்லணும்னா பாஸ்டர் இந்த கதையை அப்படியே என்னட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. பாருங்க பாஸ்டர், இது இல்லாமல் பாஸ்டர் சண்டைக்கு காரணம் இவங்க 2 பேரும் சனிக்கிழமை குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிறாங்க. நான் இந்த இடியாப்பம் கடை அங்கேயே சொல்லிட்டு நமக்கு வாய் சரியில்லை. அப்புறம் அவங்க தான் சாப்பாடு போட்டாங்க சனி ஞாயிறும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு சொல்லுங்க. நான் சொன்னது புரிஞ்ச? இந்த வீட்டில் இந்த அண்ணனுக்கு அக்காவுக்கு இப்போ வந்த பிரச்சனைக்கு காரணம் யாரம்மா சொல்லுங்க? மனைவி தானா? நல்ல வேலை. நான் இன்னொரு இடத்துல போய் அது 2 பேருக்கு காரணம் என்ன கேட்ட, பொம்பளைங்களை விட்டா கொடுப்பாங்க. அவங்க சொன்னாங்க காரணம் அவா இல்லை, இடியப்பம். காரணம் அவங்க கிடையாது, இடியப்பம் தான் பிரச்சனை. பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் குடும்பத்தில் மிகப்பெரிய காரணத்துக்கு. அந்த குடும்பம் எப்படி ஆண்டவர் கட்டுவார் புரிந்து கொள்ளுதல் இல்லை. இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு தெருவா போய் கடையாக போய் வாங்கிட்டு வந்தோடனே என்ன இதில் தூக்கி போடணும்னு வந்துடுது. சில தவறான புரிந்து கொள்ளுதல்
கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டவே முடியாது. நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய கைபலம், நம்முடைய சாமர்த்தியம் நம்முடைய குடும்பத்தை கட்டவே கட்டாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. ஆண்டவரே, என்னுடைய முயற்சிகள் அல்ல, உடைய கிருபை தான் என்னுடைய வீட்டை கட்டும். ஆண்டவரே, உடைய கிருபைனால கட்டணும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் என் வீட்டை கட்டுவீராக. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீர் கட்டுவீராக. என் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவீராக. எங்கள் வீட்டை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டுவீராக. ஹல்லேலூயா. எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்து. சத்தமா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மையாராதே. ஜெயிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மையாராதே. ஒருமுறை கூட என் தேவனே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும். சத்தமா சத்தமா சந்தரே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். சர்வஞானி. அப்படியே முடியாதெல்லாம் சொல்ற, கிரகிக்க முடியா, எங்களால முடியாததெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? இதெல்லாம் எங்க குடும்பத்துல என்னால பண்ண முடியல, கர்த்தர் கட்டுவீராக. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே.
கட்டப்படுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத என்று. அப்படியே வலது கையை உயர்த்தி, இதுவரை நன்மை செய்தவர், இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா தீமை செய்வார். கேளுங்க பார்க்கலாம். இதுவரை ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. இதுவரை தீமை செய்வார். பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பராக்கிரமனே, ஜோதிகளின் பிதாவே, மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன், பராக்கிரமனே, ஜோதிகளின் பிதாவே, மனமிரங்கும். ஓ பரிபூர்ண ஜீவன், பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே, மனமிரங்கும். ஜோதிகளின் பிதாவே. ஒரு நிமிடம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 2 கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டிடுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்க குடும்பம் கட்டப்படுவதாக, எங்க சுயம் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் எங்க குடும்பத்தை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால. கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கட்டப்படட்டும் ஆண்டவரே, கட்டப்படட்டும் ஆண்டவரே, கட்டப்படட்டும் ஐயா, கட்டப்படட்டும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க. 2வதாக கர்த்தர் வீட்டை எப்படி கட்டுவார்னு சொன்னா வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இந்த நீதிமொழிகளின் புத்தகம் வாசிக்கும் போது ஞானம் ஞானம் ஞானம்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஞானம்னு இருக்கிற இடத்துல எல்லாம் இயேசுன்னு போட்டு வாசிச்சான். சிம்பிள், அதான் வழக்கம். ஞானம் வீதிகளில் என்று சத்தமிட்டு அப்படின்னா இயேசுன்னு போட்டு. அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று நம்ம பைபிளில் 1 கொரிந்தியர் 1:31 நம்ம வாசிக்கிறோம். ஏன் ஞானம் கிறிஸ்துவை தான் மையப்படுத்தி இருக்கார். நல்ல கவனிங்க. ஆகையினால தான் நம்ம பாட்டு கூட ஞானமும் நீரே தானமும் நீரேன்னு நம்ம பாடுறோம். இந்த காலத்துல அறிவு உண்டு, ஞானம் குறையும். பழைய காலத்துல அறிவு குறைவு, ஞானம் உண்டு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்றேன். இந்த காலத்துல பயங்கர அறிவு, ஆனா ஞானம் இல்லை. பழைய காலத்துல இந்த பாட்டி மாதிரி, எங்க குடும்பத்துல ஒரு பாட்டி உண்டு, என்னுடைய மனைவியுடைய குடும்பத்துல. அவங்களுக்கு பெரிய அளவு படிப்பறிவெல்லாம் கிடையாது. ஆனா குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அழகா கையாண்டுருவாங்க. அழகா படிப்பறிவெல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் வாசிக்கவே செய்வாங்க. எழுத தெரியுமான்னே சந்தேகம்தான். ஆனால் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அழகாக ஹேண்டில் பண்ணி இன்னைக்கும் அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இப்போ பாருங்க, நமக்கு கையில் எல்லாருக்கும் இந்த ஃபோன் இருக்குது.
இந்த டச் ஃபோனை கையில் கொடுத்தாச்சுன்னா நம்ம எல்லாருக்கும், நம்ம இந்த தலைமுறையில் எல்லாருக்கும் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அதை விட அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அதே ஃபோனை கொண்டு நம்ம பாட்டிக்கு கையில் கொடுங்க, அவங்களுக்கு பேட்டர்ன் லாக்கும் எடுக்க தெரியாது, நம்பர் லாக்கும் எடுக்க தெரியாது. அவங்க அப்படியே யோசிப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த தலைமுறைக்குள்ள அறிவு இருக்கிறது, அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் குடும்பம், வீடு அறிவினால் கட்டப்படாது, ஞானத்தினால கட்டப்படும். ஞானத்தினால கட்டப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்காத பிள்ளை நீங்க கல்யாணம் ஆகாமல் இருப்பது நலமானது. சரிதானா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இப்பவே சொல்லிக் கொடுங்க, எங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். முதல்ல குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வரும், நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஞானத்தை தரும். ஞானத்தினால தான் ஒரு வீடு கட்டப்பட முடியும். ஞானம் இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இடிந்து போவதற்கு காரணம். களக்காட்டில் ஒரு கூட்டத்தில் பேச போயிருந்தேன். அங்கே ஒரு தாயார் திருமணமாகி 2 மாதம் ஆன மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க ஜெபிப்பதற்கு. கூட்டம் முடித்த உடனே ஜெபம் பண்ண வந்தாங்க. ப்ரேயர் பண்ணி எல்லாரையும் விட்டுட்டு கடைசியாக நின்று பார்த்து, பாஸ்டர்கிட்ட எங்களுக்கு ஜெபிக்கணும்னு நின்று பார்த்து, என்னன்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பாஸ்டர், நல்ல குடும்பத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான், திருமணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ அவளுக்கு சமாதானமே இல்லை, 2 மாதத்தில் சமாதானமே இல்லை, பிரிச்சிட போகிறோன்னு சொல்லி. பிரிச்சிட போகிறோமா 2 மாதத்தில்? நான் கேட்டேன், 2 மாதத்தில் பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க சொன்ன காரணத்தை சொல்லட்டுமா? காரணத்தை சொன்னால், நீங்கள் காரணத்தை சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லணும் யாரை பிரிக்கணும்னு என்ன சொல்லி தரணும்னா, இந்த அம்மா எப்படி வந்து என்னட்ட மாட்டுதுன்னு பாருங்க. இவங்க ஒரு டைப்பாக நம்மகிட்ட வந்தாங்க, சொல்கிறாங்க, பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்தேன் ஐயா. சரி, எல்லாரும் பார்த்து பார்த்தா வளர்ப்பாங்க, நம்ம என்ன பார்க்காமல கண்ணை மூடிட்டு வளர்த்தேன். நல்லா எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த பிள்ளைய மேற்படிப்பு அவனே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறான். ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. அவன் 2 மாதத்தில் ஃபீஸ் எல்லாம் கட்டி பிள்ளைய படிக்க வச்சுட்டான். ஒரு நாள் அவன் வேலையோட பிஸினால இந்த பிள்ளைய காலேஜுக்கு கொண்டு விடுறதுக்கு முடியாமல் பஸ் ஏற்றி விட்டுருக்குறான். இந்த பொண்ணு அங்கே வீட்டில் போய் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, அம்மா இன்னைக்கு என்ன பஸ் ஏற்றி விட்டுட்டான் அம்மா. இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லி, அவன் சொல்லியிருக்கிறான், நான் திரும்ப வரும்போது கூப்பிட்டு வந்துடுவேன், அதையும் முக்கியமான ஒரு டீம் மீட்டிங் போது அதையும் தாண்டினா நீ ஆட்டோவில் வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, நீ நேரம் ஆட்டோ பிடிச்சி எனக்கு வீட்டுக்கு வந்துடு, ஆகையினால இப்போ பிரித்து வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாரை பிரிக்கணும்னு சொல்லுங்கள். அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கு பிரித்து வைக்கிறதுக்கு. நான் இந்த பிள்ளைய கேட்டேன், இங்கே பாரு, முதல்ல உன்னை அம்மா அவனை பிரித்து விடு, பக்கத்தில் வச்சே சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இனி அவங்கள பார்க்கவும் மாட்டேன், இனி அங்கே இங்கே போக போகிறேன் நான். இனி ஏன்னா முகத்தில் ஏதோ முழிக்கவும் செய்யாது வந்தாலும். ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறவனாக இவங்க நினச்சிட்டு வந்தது. அதுக்கு மேலே அந்த தாயாருக்கு வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் கண்ணீர் படபட படபடான்னு கொட்டுது. நான் அந்த பிள்ளை தாயாருக்கு முன்னால் வச்சுக்கிட்டேன். உன்னை ஏதாவது அடித்தானா, உதைச்சானா, சித்திரவதைப்படுத்தினானா, வேதனைப்படுத்தினானா, கொடுமைப்படுத்தினானா, உன்னை ஃபீஸ் கட்டுறது யாரு? உனக்கு ஏதாவது குறை வச்சானா? இல்லை, பஸ் ஏற்றி விட்டது உனக்கு பிரச்சனையா? இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்க மாட்ட. பார்த்துக்க, நீ உனக்கு மரியாதையா நாளைக்கு நீங்கள் கூட்டத்து வரக்கூடாது, உன் அம்மா வரட்டு, கிளம்பி காலையில் மாப்பிள்ளை விட்டு போயிரு. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நெய்யூர்கார ஒரு ஆளு நீ என்னட்ட ஜெபம் பண்ண வராது. நாம் அங்கே பிரித்து வைக்கணுமா? நல்ல பாஸ்டர் போராடி ஜெபம் பண்ணணும். இதுக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என்னட்ட ஜெபம் பண்ண, தயவு செஞ்சு உனக்கு கையில் ஏதாவது மட்டை கிடக்கா, ஆண்டவரே என்று சொல்ல 2 சாத்து முட்டிகளை இந்த அம்மைக்கு 2 கொடுத்து விடு, இந்த குடும்பம் நல்லா இருக்கும். நான் பார்த்ததில் இந்த ஜாதி பிசாசு பெரம்பு சாத்துனால தான் போகும். அப்படி எங்கேயாவது வசனம் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. வாசித்து பாருங்க பார்க்கலாம். பிரசங்கி 14:2 எடுங்க.
பிரசங்கி 14:2. ஒரு ஆள் சத்தமாக வாசிங்க. பிரசங்கி 14 இல்லைன்னா அப்படி ஒரு வசனமே இல்லை. நல்லா கவனிச்சுடுங்க. நம்மளோட தேடினதை பார்த்தா இப்போ எடுத்துருவீங்கன்னு நினைச்சேன். நல்லா கவனிச்சுடுங்க. வீடு ஞானத்தினால கட்டப்படணும். எல்லாரும் அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க, ஞானத்தினால எங்க வீடு கட்டப்படணும். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஞானத்தினால கட்டப்படணும். ஞானமாக, ஞானம் இல்லாத காரியங்கள், ஞானம் இல்லாம வாங்குகிற சில கடன்கள், ஞானம் இல்லாம மற்றவங்களை போல நம்ம வாழணும்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. கர்த்தர் எனக்கு தர்ற ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே எங்களை நடத்துவீராக, அழகாய் நடத்துவீராக. ஞானம் இல்லாமல் எதிலையும் சிக்கிக்கொள்ளாதிருங்கள். ஞானம் இல்லாமல் எந்த இக்கட்டிலையும் சிக்கிக்கொள்ளாதிருங்கள். கர்த்தர் நம்மை அழகாக ஞானத்தை தருவாராக. நம்முடைய வீடு கட்டுவதற்கு தேவையான ஞானத்தை தரணும்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீர். அப்போ கர்த்தர் முதல்ல வீட்டை கட்டணும். ரெண்டாவது, குடும்பம் ஞானத்தினால கட்டப்படணும். இனி 1-2 காரியங்களை பொதுவாக சொல்ல போகிறேன். நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமும் நன்மையும் வர வேண்டுமே ஆனால் முதல்ல நம்ம வீட்டில் என்ன தெரியுமா இருக்கக்கூடாது? வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் போதுங்க, ஒரே ஒரு யோனா இருந்தால் போதும். அந்த ஆள், அதாவது வீட்டில் அழைப்பு பெற்ற தேவனுடைய திட்டத்தை கொண்ட ஒரு ஆள் உங்க வீட்டில் இருப்பாருன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் கொந்தளிப்பு மாறாது. புரியுதா? சிலரை பார்த்துருக்கீங்கன்னா ஊழியத்துக்குள்ள புருஷனை விடமாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. அது என்ன ஊழியம், அது என்ன ஊழியம், விடமாட்டாங்க. ஊழியத்துக்குன்னு உள்ள பிள்ளைய அனுப்ப மாட்டாங்க, ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாம் நான் அன்னைக்கு தெரியாமல் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. அன்னைக்கு தெரியாமல் ஆண்டவர்கிட்ட ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அழைப்பு பெற்ற ஒரு ஆள் உங்கள் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அந்த வீட்டில் கொந்தளிப்பு மாறாது. அந்த கொந்தளிப்பு மாறணும்னா ஒரே ஒரு ஈஸியான வழி உண்டு. அந்த ஆளை பிடிச்சி நைஸாக குளச்சல் கடலில் கொண்டு தள்ளிடுங்க. அப்படித்தானே இருக்கு பைபிளில். அந்த ஆளை பிடிச்சி முதல்ல அர்ப்பணிப்புக்கு நேராக நடத்துங்கன்னு சொல்ல வந்தேன். சரிதானா? ஆமாம். அதுக்கு ஒன்று அப்போ பாஸ்டர் சொல்லியாச்சு, திங்கக்கிழமை குளச்சல் வரைக்கும் ஒரு யாத்திரை உண்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டுறாதீங்க பாலத்தில் இருந்து. அன்புக்குரியவர்களே, ஒரு அழைப்புள்ள ஒரு மனுஷனை நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யலாம், என்னன்னாலும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எல்லாமே சக்ஸஸாக இருக்காது. அழைப்புள்ளவன் இருக்கிறது வரைக்கும். நான் ஒரு காரியத்தை அதே போல் ரெண்டாவதாக, ஒரு பாவியான ஒரு மனுஷன் இருந்தாலும் போதும். வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம், என் கர்த்தர் பாவத்தை விரும்பாதவர், பாவத்தை வெறுக்கிறவர். அந்த வசனத்தை ஒன்று எடுக்கிறேன் பாருங்க. பிரசங்கின் புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி 9:18. ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் கொடுப்பானா? கொடுப்பாய். ஐயோ ஐயோ, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பாவியான ஒருத்த இருந்தா போதும், மிகுதியான நன்மை என்ன செய்வான்? என்ன 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 செய்வான்? எல்லாத்தையும் தூக்கி பாருங்க. அந்த கப்பலில் இருந்த மொத்த சரக்கு, மொத்த ட்ரெஸ்ஸு, மொத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெட்டு போறதுக்கு ஒரு மனுஷன் காரணமாக இருந்தார். என் அன்புக்குரியவர்களே, நல்ல காலத்தில் நாம் செய்கிற சில தவறுகள் யாருமே பார்க்கலன்னு நினைச்சு, யாருமே அறியலன்னு நினைப்போம். ஆனால் ஒரு பெரிய நன்மைக்கு, ஒரு பெரிய நன்மைக்கு ஒரு பாவி இருந்தால் போதும். ஒரு குடும்பத்துக்கு பாவத்தை தேடுற ஒருத்தர் இருந்தால் போதும். கர்த்தர் எவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்கிறாரோ அத்தனை நன்மைகளை நான் ஒரு ஆளால் கெடுத்து போடுவேன். ஆக
ஆகையினால சின்ன வயதில் இருக்கும்போதே உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னா, இது கர்த்தர் தந்தது. கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறேன்னு எந்த பிள்ளையும் வளர்க்கக்கூடாது. என்ன கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு வளர்த்துறாதீங்க. ஐயோ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கஷ்டம் அறியாமல் வளர்க்கணும் சொல்லி கொடுங்க. நான் ஓலை வீட்லையாக்க நான் வாழ்ந்தேன், நான் குடிசை வீட்லையாக்க இருந்தேன். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் வளர்ந்தோம். நான் ஒரு செருப்பு இல்லாமல் இருந்தேன். நான் ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளையும் அந்த பேரண்ட்டையும் எழுப்பி விட்டு நான் கேட்டேன், பிள்ளைகளுக்கு இப்போ 10 வயசு, 10 வயசில் உனக்கு எத்தனை ஜோடி ட்ரெஸ் இருக்குது? அதே திரும்பி அம்மாட்ட போய் கேளு, இதே 10 வயசில் உங்கள் அம்மாவுக்கு எத்தனை ஜோடி ட்ரெஸ் இருக்குது? இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் போடுறதுக்கு ஷூ இருக்குது, அன்னைக்கு ஸ்கூல் போடுறதுக்கு செருப்பு இருந்தான்னு கேளு. இன்னைக்கு நீ பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ற. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியாமல் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்துருங்க. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தந்தது, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். நம்ம இதற்கு தகுதியானவங்க கிடையாது, ஆண்டவர் கிருபையினால இதெல்லாம் தந்தது. நாங்கள் மழை என்றும் வெயில் என்றும் பாராம கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் எங்களுக்கு தந்ததுன்னு நீங்கள் சொல்லி கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு நல்ல சாப்பாடை தர்றதுக்கு தகப்பன் தந்த கிருபைன்னு சொல்லுங்க. அப்பா நம்ம மேலே வச்சு அன்புன்னு சொல்லி அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஒன்றும் குறைஞ்செல்லாம் போக மாட்டோம், ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், நாங்கள் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படி தான் வளர்க்கோம். இன்றைக்கி உள்ள கதையை சொல்கிறோம். ஏன் எங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும், இல்லை எங்களுக்கு அப்படி சாப்பிட்டா தான் எங்களுக்கு ஊழியம் செய்வோம், அப்படி ஒன்று நீ படிக்கணும். எங்களுக்கு ஒன்றுனாலும் நாங்கள் ஊழியம் செய்வோம், இல்லைன்னாலும் ஊழியம் செய்வோம். தண்ணியை குடிச்சிட்டுனாலும் நாங்கள் ஊழியம் செய்வோம், நெருக்கனாலும் நாங்கள் ஊழியம் செய்வோம். எங்களுக்கு இன்றைக்கி தான் நாங்கள் வண்டியை நல்ல வண்டியை பார்க்குறோம், இன்றைக்கி தான் நான் நல்ல சவுண்டு சிஸ்டத்தை பார்க்குறோம், இன்றைக்கி நல்ல மியூசிக் சிஸ்டத்தை பார்க்குறோம், நல்ல மீடியா சிஸ்டத்தை பார்க்குறோம். ஆனால் ஒன்றும் இல்லாமல் நான் இன்றைக்கி சர்ச்சில் ஒரு சர்ச்சில் நாங்கள் பிரசவம் பண்ணுறேன், அதே சர்ச்சில் ஒரு ஆளை வச்சு பிரசவம் பண்ணியிருக்கிறேன், அதே சர்ச்சில் 2 பேருக்கு பிரசவம் பண்ணியிருக்கிறேன், அதே சர்ச்சில் 5 பேருக்கு பிரசவம் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் 300 ரூபாங்க, 300 ரூபாய்க்கு ஒரு மைக்கு என் கைக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டேன். 300 ரூபா அன்னைக்கு. அதை வாங்கிறதுக்கு வருஷங்கள் ஆச்சு, வருஷங்கள் ஆச்சு. ஒரு ஸ்பீக்கருடைய விலை என்னன்னு தெரியும், ஒரு 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 சவுண்டு சிஸ்டம் வாங்கிறதுக்கு ஒரு ஒரு ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டர்லாம் இல்லாததுனால நாங்கள் ஒன்றா தான் பண்ண வேண்டியதாச்சு. ஒரு கொட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வாங்கினேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். தொண்டை தண்ணி வத்ததான் நாங்கள் நின்று, நான் முதல்ல நின்று கத்தி தெருவில் போய் நின்று தொண்டை தண்ணி வத்ததான் கத்துறது. ஸ்பீக்கரில் 10 பேர் 100 நாள் வேலை திட்டத்தில் போய் எங்கேயாவது வேலை பண்ணிட்டு நிற்பாங்கன்னு சொன்னால் அங்கே போய் இறங்கி நின்று அவங்களுக்கு முன்னால் இயேசு அழைக்கிறார் நீ தேடும் நிம்மதி இயேசு, சத்தத்தை உயர்த்தி பாட்டு அப்படிதான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு நல்ல சிஸ்டங்களை, நல்ல மீடியா சிஸ்டங்களை எல்லாம் தந்தாங்க, நாங்கள் விடலை. இன்னைக்கும் தெருவில் போய் நின்று ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு நல்ல மைக்கு சர்ச்சில் வந்துச்சுன்னா சொல்லுறேன், டேய் அன்னைக்கு டேடி 300 ரூபாய்க்கு மைக்குக்கு நான் கஷ்டப்பட்டேன்டா, 300 ரூபாய்க்கு ஒரு மைக்கு எங்கள் கைக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இருக்கிற மைக்கு மட்டும் லட்சங்களுக்கு மேலே மதிப்புள்ளதுகள் இருக்கு. என்னாலும் எனக்கு அது எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. என்றாலும் நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு முன்னால அன்னைக்கு தெருவில் நின்று அன்னைக்கு ஒரு டூப்ளிகேட் பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு டூப்ளிகேட்டில் போட்டாங்க. அந்த மைக்கை என் கைக்கில் வர்றதுக்கு நாம் எவ்வளவு ஆசைப்பட்டோன்னு தெய்வத்துக்கு தான் தெரியும். ஒரு கார்ட்லெஸ் மைக்கு அங்கே கையில் பிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு. இதெல்லாம் நாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு எல்லாம் டைரெக்டாக வந்த உடனே நாம் பல நேரத்தில் அதை மறந்துடுறோம். பெற்றோர்கள் பண்ணுகிற பெரிய தவறு என்னவென்றால் நாம் நடந்து வந்த பாதைகளை சொல்ல மறந்தோம்.
நடந்து வந்த பாதைகளை சொல்ல மறந்து விட்டோம். உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு நீங்க பேசுங்க. ஆண்டவர் எகிப்தில் இருந்த ஜனத்தை கானானுக்கு நேராக அனுப்பும்போது சொன்னார், நீ நடந்து வந்த வழிகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும்னு சொன்னார். என்ன தெரியுமா போதிக்கணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ எகிப்தில் நான் பட்டினியா இருந்தேன், எகிப்தில் அடிமையா இருந்தேன், எங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, எங்களுக்கு நல்ல நிலைமையில இல்லை. நான் அல்ல, எங்க அப்பா எங்க மேல வச்ச கிருபையினால் அங்கிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தாரு. பார்வோன் எங்களை துரத்தி கொண்டே வந்தான். அன்றைக்கே அழிய வேண்டியது. ஆனால் செங்கடலை பழக்க பண்ணின ஒரு தெய்வத்தை நீ மறந்துடக்கூடாதப்பா. தெய்வத்தை மறந்துடக்கூடாது. நாங்க இத்தனை லட்சம் இருக்கு, சமைக்கிறதுக்கு என்ன சாப்பிடுவோம்னு நினைச்சோம். ஆனா ஒரு நாள் கூட குறைவில்லாமல் வானத்திலிருந்து மன்னாவை தந்து எங்களை போஷித்தாரு. சத்துடைய கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவில்லை, பொல்லாதவனுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, இரவின் பயங்கரத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் அக்கினி சம்பவமாக இருந்து பாதுகாத்தார். பகலின் பயங்கரத்துக்கு ஒப்பு கொடாமல் மேக சம்பவமாக இருந்து எங்களை பாதுகாத்தார். இதெல்லாம் தலைமுறைக்கு நம்ம சொல்லாம போறதுனாலதான் தலைமுறை இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம கெட்டு போறதுக்கு காரணமே எங்களுக்கு தெரியும். ஒரு பிள்ளைய நாங்களே நினைப்போம், அந்த பிள்ளை ஒரு தப்பு பண்ணா நாங்க கூட ஏதாவது ஒண்ணு என்னடான்னு கேட்டுறக்கூடாது. இவ்வளவு கேட்டா போதும் உடனே தாயார்கிட்ட போய் சொல்லிடுவோம், பாஸ்டர் அடிச்சாங்க. என்னமோ அந்த பிள்ளைகளை ரொம்ப அப்படியே தேனே பாலே பிள்ளைகளை சிரிச்சிக்கவே கூடாதுங்கிற நிலைமையில பிள்ளைகளை வளர்த்தாங்க. போன வாரத்தில் அந்த வீட்டுக்கு போறேன், அதே பெற்றோர் என்கிட்ட சொல்றாங்க, பையன் ஒரு சைக்கிள் வாங்கி கேட்டிருக்கிறான். சைக்கிள் வாங்குற காசு இல்லைன்னு சொன்ன உடனே தகப்பனாரை பார்த்து கேட்டானா, நீ எல்லாம் ஒரு அப்பாவான், 6ஆம் கிளாஸ் தான் ஆச்சு ஆளு. 6ஆம் கிளாஸுக்குள்ள கேட்கறான், நீ எல்லாம் ஒரு அப்பாவா? அவர் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சவர் எல்லாம் இழந்து உயிருக்கு பயந்தது போல பயந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அவரை பார்த்து பையன் கேட்கறான், நீ எல்லாம் எதுக்கு ஊருக்கு வந்த? 6ஆம் கிளாஸ்ல எங்க தெரியுமா கோட்டை விட்டாங்க? சிக்ஷிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலத்துல தவறுனாங்க. பாஸ்டர் சிரிச்சிட கூடாது, யாராவது நடத்துறவங்க சிரிச்சு, சர்ச்சில் உள்ளவங்க சிரிச்சிட, சண்டே கிளாஸ் டீச்சர் கோவப்பட்டுற கூடாது. இன்னைக்கு அழுது பிரயோஜனம் என்ன? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நடத்துற ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அந்த நம்ம ஆண்டவரை தேடி ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வச்சிருப்போம். அவரை கையையும் காலையும் பிடிச்சி ஆண்டவரை பிடிச்சிருப்போம். நான் என் பிள்ளைக்கு சரியா அதை சொல்லாததுனால பாவியாகிய ஒருவன் அநேக நன்மைகளை கெடுப்பான். நல்ல காலத்தில் 13 வயசான உங்க பிள்ளை கரெக்டா சத்தியத்தை சொல்லிருங்க. இயேசு எதுக்கு உனக்கு தேவைன்னு சொல்லிருங்க. ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுங்க, உபதேசத்தை குறித்து சொல்லுங்க. நான் கண்ட தெய்வம். நீ விக்கிரத்துக்கு முன்னால நீ மாப்பிள்ளை பொண்ணை தேடி போய் நின்றக்கூடாது. நீ விக்கிரக ஆராதனைக்காரனா மாறிடக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்குள்ளவர்களோடு உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. சொல்லி கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் பாவியாக மாறிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய நன்மைகளை அவர்கள் கெடுக்கிறவர்களாக மாறிடுவார்கள். நான் பேசுறது புரிகிறவங்க கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை உமக்கு ஏற்றவாறு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவங்க அப்படியே கேளுங்க, கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நல்ல நல்ல வாயை திறந்து கேளுங்க. என் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்துகிற ஞானத்தை தாருங்க. நான் பரலோகத்திலும் எங்கள் பிள்ளைகள் பாதாளத்தில் இருக்கக்கூடாது. நான் அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சி எங்க குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது, என் பிள்ளை அதை கெடுத்தரக்கூடாது, என் சந்ததி அதை கெடுத்தரக்கூடாது, நன்மையை கெடுத்தரக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நன்மையை என் சந்ததி கெடுத்தரக்கூடாது. பாவியான ஒருவன் அநேக நன்மைகளை கெடுத்துருவாப்பா. என் சந்ததி கெட்டு போயிடக்கூடாதப்பா. அன்றென்றைக்கான தேவைகள் யாவையும்
கரம் நல்கியதே. அன்றென்றைக்கான தேவைகள் யாவை கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல் காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல் காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. வலது கரத்தை உயர்த்தி